அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடா நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நெறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள், இதே இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அசோசியேட்டட் ஃபெர்டிலிட்டி இந்த மாரி விஷயங்கள நெறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த சமயத்தில வேற ஏதாவது கன்சல்டேஷன்ஸ் வேணும்னா அப்பாயின்ட்மென்ட் எடுத்துட்டு எப்போனாலும் நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் எடுக்கலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த தான் பார்க்க போறோம். நெறைய பேஷண்ட்ஸ் ரிப்போர்ட் அனுப்புறப்போ, இல்ல கமெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, "சார் வாட் இஸ் ஏசூஸ்பெர்மியா? ஏசூஸ்பெர்மியா ரிவர்ஸ் பண்ண முடியுமா? அதில என்ன மாரியான விஷயங்கள் இருக்கு சார்? என்ன மாதிரியான ப்ரொக்னோசிஸ் இருக்கும். எப்படி நான் நோய் நிலையிலிருந்து வெளிய வரது அப்படின்னு நெறைய பேர் கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஸோ அத பத்தி தான் பார்க்க போறோம். நான் பட்டம் பெற்ற மேற்படிப்பு படித்து எம்.டி முடித்த சித்த மருத்துவர். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஓரியன்டடாவும், ஃபெர்டிலிட்டி ஓரியன்டடாவும் நெறைய சித்த மருத்துவம் சார்ந்த நோய்கள தீர்க்கும் வழிமுறைகள நம்ம சேனல் மூலியமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். கீப் ஆன் ஃபாலோயிங் ஆல் ஓவர் இந்தியா எல்லா லாங்குவேஜஸ்லயும் கன்சல்டேஷன்ஸ் புரொவைட் பண்றோம். ஸோ முதல்ல நம்மட்ட மேஜரான கொஸ்டின்ஸ் எல்லாமே, "சார் எசோஸ்பெர்மியா என்ன டெஸ்ட் எடுக்கணும் சார்?" ஒரு சிலவங்க, "சார் என்னோட ஹஸ்பண்ட்க்கு எசோஸ்பெர்மியா இருக்கு. பட் மேரேஜ் ஆகி 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. பேபி இல்ல. சரி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இன்னொரு பெ கேஸஸ் பார்த்தீங்கன்னா, சார் ஜெனடிக் காஸ்னால ஏசோஸ்பெர்மியா வந்திருக்கு. அத கியூர் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இன்னொரு பீப்பிள், சார் எனக்கு எஃப்எஸ்ஹெச் ஹையா இருக்கு. எஃப்எஸ்ஹெச்னா ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஃபீமேல் ஓரியன்டட் ஹார்மோன் அப்படின்றது ரொம்ப ஹையா இருக்கு. டெஸ்டோஸ்டிரோன் லோவா இருக்கு. ஸோ அதாவது ஒரு ஆணுக்கான ஒரு ஹார்மோன் இருக்க வேண்டிய நிலை அப்படின்றது மாறி, ஃபீமேல் ஓரியன்டட் ஹார்மோன் அப்படின்றது பீக்ல இருக்கு. ஸோ அப்ப இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன இருக்கும்? அப்படின்ற நெறைய விஷயங்கள் நெறைய கேட்குறீங்க. ஸோ இதுக்கு பொதுவா நம்ம ஜென்ரலா தெரிந்து கொள்ள வேண்டியது, ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய கொனாடிசம். அதாவது டெஸ்டிகுலர் சார்ந்து அங்கு என்னென்ன விதை பைகள் சார்ந்து என்னென்ன மாரியான மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தன் நிலையில் அதனால் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய மாறுதல்கள்னால வரக்கூடியத நம்ம பிரைமரி ஹைப்போகொனாடிசம் அப்படின்னு சொல்லலாம். பிரைமரினா தன் நிலையில் வேறு ஏதாவது காரணங்கள் இல்லாம தன்னோட இடத்திலேயே வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா, அத பிரைமரி தனக்குள்ளான அப்படின்னு விஷயத்த ஃபர்ஸ்ட்டு பிரிக்கிறோம். இதுல என்ன சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல ஜெனடிக்கல் அப்நார்மாலிட்டி ஜெனடிக்ஸ் சம்மந்தமா உன்னுடைய பரம்பரை சார்ந்து வேற ஏதாவது நோய்கள் இருந்தது. அதனுடைய அடிப்படையில இந்த மாரி இருக்கு அப்படின்னா, அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். 2வது ஏதாவது இடை சமயத்தில அடிபட்டிருக்கும். அல்லது ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கலாம். இதனால அங்க புரொடக்ஷன்ஸ்ல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். 3வது என்விரான்மென்ட் ஏதாவது டாக்ஸின் ஓரியன்டடோ அல்லது ஏதாவது உணவு முறைகள் சேர்த்து ஏதாவது எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட டயட்ல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா அதாவது இப்போ ஒரு சில பேஷண்ட்லாம் சொல்லுவாங்க, "சார் நான் டெய்லியும் 250 கிராம்ஸ் கடலை எடுப்பேன். 250 கிராம்ஸ் நட்ஸ் எடுப்பேன்பாங்க." அல்லது ஏதாவது நீங்க ஹார்மோனல் குரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போடக்கூடிய விஷயங்கள் நெறையா இருக்கு. இந்த மாரி ஏதாவது அடிஷனல்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, அது டெஸ்டிகுலர் ஹெல்த்த கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் பிரைமரின்னு சொல்றோம். 2வது செகண்டரி ஹைப்போகொனாடிசம். அதாவது ஹைப்போனா குறைவு அப்படின்றதும், கொனாடிசம் அப்படின்றது கொனாட் ஹார்மோன் அதாவது நம்மளுடைய விதை பைகள் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே எப்படி குரோத்ல இருக்கு, அந்த முழுமைத்துவத்த சொல்றது தான் கொனாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வளர்ச்சின்றது எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, செகண்டரி அப்படின்றப்போ முதன்மையானது. பிரைமரின்னு பார்க்குறப்போ ஜென்ரலா அந்த லொக்காலிட்டில என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பொறுத்து இருக்கும். தன் நிலையில் தனக்கான அப்படின்ற மாரி. செகண்டரி அப்படின்றப்போ வேறு ஏதாவது காரணங்கள்னால இருக்கா அப்படின்றத அசஸ் பண்ண சொல்லுது சித்த மருத்துவம். இதில எப்படின்னா, முதல்ல தன்னிலையில் ஹார்மோனல் டெஃபிஷியன்சி ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட்டு எஃப்எஸ்ஹெச்சோ, எல்ஹெச்ல ஏதாவது வேரியேஷன்ஸோ, புரோலாக்டின்ல ஏதாவது வேரியேஷன்ஸோ, அல்லது எஸ்ட்ரோஜன் டிஹெச்இஏல ஏதாவது வேரியேஷன்ஸோ, என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட்டு இருக்கு அப்படின்றத அசஸ் பண்ணணும்னு சொல்லுது. 2வது பெத்தாலஜிக்கலா அவனுடைய உடல்நிலையில ஏதாவது வேரியேஷன்ஸ் எதுவும் இருக்கா? பிரெயின்ல ஏதாவது அடிபட்டுருக்கா? டியூபர்குலோசிஸ் இருக்கா? அல்லது பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது முன்னாடி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது வந்திருக்கா? ஹெப்படைட்டிஸ் போன்ற இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா? HBsAg வந்திருக்கா? அல்லது இதுக்கு முன்னாடி மம்ப்ஸ் பூட்டுத்தாலமை அல்லது புண்ணுக்கு வீங்கின்னு சொல்றோம்ல, இந்த மாரி ஏதாவது காரணங்கனால, அந்த காரணங்களால இன்னைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா? செகண்டரி லீட்ஸ் டூ இந்த செகண்டரி பிரச்சனை எதுவும் வந்திருக்கான்றத அசஸ் பண்ண சொல்லுது. 3வது இது ரிவர்சிபிள் ஃபேக்டரா? இர்ரிவர்சிபிள் ஃபேக்டரா? அதாவது ரிவர்சிபிள் ஃபேக்டர் அப்படின்றது ஏதாவது ஒரு நியூட்ரிஷனல் சம்மந்தமான விஷயமோ, அல்லது நம்ம பாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு கொனாடோட்ரோபின் ஹார்மோன் அந்த கொனாட்ஸ வளர்க்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸோட லெவல்ஸ் எக்கச்சக்கமா குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சில சமயம் இந்த குரோத் ஹார்மோன் அல்லது அனபாலிக் நம்ம உடம்ப வளர்க்கக்கூடிய ஸ்டீராய்ட்ஸ் ஏதாவது எடுக்கிறவங்க, ஜிம்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. நம்ம அதிகமா பார்க்கக்கூடிய கேஸ் எந்த மாரி இருக்குன்னா, சார் நான் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, பிஃபோர் 5 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் நல்ல ஒரு ஆ ஜிம் ரிலேட்டடா நெறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருந்தேன் சார். பட் எனக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, ஹைப்போகோனாடிசம் ஏற்பட்டிருக்கு. அ க கொனாடோட்ரோபின் ஹார்மோன்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. மேரேஜ் ஆயிடுச்சு. பட் சைல்டு இல்ல அப்படின்ற மாரி நெறைய கன்சல்டேஷன்ஸ் பேசுவோம். ஸோ இது எல்லாமே ப்ராப்பரா அசஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி இது இல்லாத வேற என்ன சார் வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா?
இதெல்லாம் எளிதில் தீர்வுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். எளிமையா இத வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ரக்டிவ் சேஞ்சஸ்லாம் நல்லாவே கொண்டு வரலாம். இப்ப ஸ்ட்ரக்சரலா ஏதாவது பாதிப்பு இருக்கு. ஏதாவது வாஸ்ட் ரிவரன்ஸ்ல ஏதாவது அடைப்புகள் ஏற்பட்டிருக்கு. எபிடடைமஸ்ல ஏதாவது அடைப்புகள் ஏற்பட்டிருக்கு. அல்லது எபிடடைமஸ்ல ஒரு சிலவங்க சிஸ்ட் ஏற்படும். சின்ன சின்ன நீர் கட்டி போல ஏதாவது சிஸ்ட் ஏற்படலாம். எபிடெர்ம ஆர்க்கைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுல ஏதாவது அடிபட்டு அதனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்னால அங்க சின்னதா அந்த தாக்கம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலவங்க கன்ஜெனிட்டலா அப்நார்மாலிட்டி ஏதாவது ஏற்பட்டுரும். கன்ஜெனிட்டல்னாலே பிறப்பிலேயே ஏதாவது ஏற்பட்டுரும். பட் அத வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது அடுத்தடுத்த ட்ரஸ்ட்டுகள் பரிசோதனைகள் செஞ்சு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றத நம்ம வந்து கைட் பண்றோம். அண்ட் கூடவே அக்வைர்ட் அப்ஸ்ட்ரக்ஷன். அக்வைர்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது அக்வைர்ட்னா பெறப்பட்டது. ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது ஏதோ ஒரு காரணங்களால் பெறப்பட்டது. இப்ப எபிடடைமஸ் இருக்கு. அங்க ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. இல்லது ஏதாவது நான் சொன்ன மாரி ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மம்ப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அல்லது எபிடெர்மல் ஆர்க்கைட்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஏதாவது அடிபட்டு அதனால் ஏற்பட்ட ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனால வந்த ஸ்பெர்ம் இன்னபிலிட்டி, ஸ்பெர்ம் இல்லாத நிலை அப்படின்றத தான் இந்த விஷயத்த சொல்லுவோம். ஸோ இது எளிதில் வந்து இத வந்து நம்ம இது பண்ண முடியும். சரி இது இல்லாம வேற ஏதாவது அடிஷனல்ஸா டெஸ்ட் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டா, அயர்ன் ஸ்டடீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த அயர்ன் ஸ்டடீஸ்ல என்னைக்கு இது யாருமே மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து பார்க்கிறதே கிடையாது. அயர்ன் ப்ரொஃபைலிங் அதாவது டிஐபிசி, ஃபெரிட்டின் லெவலோ அல்லது டோட்டல் அயர்ன் பைண்டிங் கெப்பாசிட்டி இது எல்லாமே கண்டிப்பா வந்து பார்க்கணும். இது இது வந்து என்னன்னா, பிளாடரோட ஐ மீன் உங்களோட டெஸ்டிகுலர் ஃபங்ஷனுக்கும், ஹார்மோனல பேலன்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கும், அங்க ஒரு நியூட்ரிஷன வந்து கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும், கூடவே எக்ஸசிவ் அயர்ன் ஒரு சில சமயத்தில ஹீமோக்ரோமட்டோசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. பாடியில எக்ஸஸ் ஆஃப் அயர்ன் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். இதனாலயும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வெரி வெரி காமனா இருக்கு. அதையும் கண்டிப்பா முக்கியமா நோட் பண்ணணும். ஏன்னா இந்த கண்டிஷன் இருக்கிறப்ப கூட வெரிகோசல் இருந்து இதனால வெரிகோசிலோட சேர்ந்து இந்த 2ம் சேரும்போது நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து உருவாக்கும். அப்புறம் கூடவே அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் அப்படின்றது எந்த மாரி நிலையில இருக்கு? அதற்கு அசோசியேட்டடா உள்ள ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்ம வந்து செக் பண்ணிக்க வேண்டும். ஸோ தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து அடுத்தடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தைராய்டு ஹார்மோன்ஸ் அப்படின்றது நம்ம ஜென்ரலா வந்து ஒரு ஒரு ஃபங்ஷன பண்ணணும்னு நெனைக்கிறோம். பாடியில இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் ஃபங்ஷன பண்ணக்கூடியது இந்த தைராய்டு ஹார்மோன் தான். தயவு செய்து தைராய்டு ஹார்மோன எப்பவுமே சாதாரணமா நம்ம வந்து எண்ணவே கூடாது. சரி சார், அப்ப அதர் வேற ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா, ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடி ஃபீமேலுக்கு பார்ப்போம். ஆன்டிமுல்லரின் ஹார்மோன் மேலுக்கு வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையை வந்து உருவாக்கணும். கூடவே வைரல் மார்க்கான ஹெப்பாடைட்டிஸ் ஹெச்பிஎஸ்ஏஜி பார்க்க வேண்டியிருக்கும். ஹெச்சிவி பார்க்கணும். கூடவே வந்து டாக்ஸோபிளாஸ்மா இவங்களுக்கு ஒரு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, டார்ச் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில ஏதாவது வைரல் டிசீஸ் இருந்தாலுமே இந்த மாரியான அம் டிஎன்ஏ ஓரியன்டட் வைரஸ்ல ஒரு சில சமயத்தில ஸ்பெர்ம்ஸோட டிஎன்ஏ வந்து அஃபெக்ட் பண்ணி, அதனால நல்ல ஒரு ப்ராப்பரான செல்ஸ் இம்மெச்சூர்ட் செல்ஸ் இல்லாம அந்த மாரி பண்ணி விட்டுரும். ஸோ அதனால தயவு செய்து இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது சாதாரணமா எப்பவுமே எண்ணவே கூடாது. நெறைய கன்சல்டேஷன்ஸ் இந்த ரீசன்ல வர்றது, நெறைய வெளிய போய் ஏமாறுறீங்க. இந்த ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் இத விழிப்புணர்வா ப்ரொவைட் பண்றேன். ஹார்மோன் அனாலிசிஸை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எஃப்எஸ்ஹெச் லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கண்டிப்பா பார்க்க வேண்டியிருக்கும். டெஸ்டோஸ்டெரோன் கண்டிப்பா பார்க்கணும். டிஹெச்இ அடுத்து கண்டிப்பா பார்க்கணும். புரோலாக்டின் அப்படின்றது ஃபீமேல் அசோசியேட்டட் ஹார்மோன் பாடிக்கு மேல வந்து லிமிட்டடான அளவுல இருக்கணும். அது எக்ஸசிவ் ஆகும்போது கண்டிப்பா உங்களுக்கு பிட்யூட்டரியோட அந்த கனெக்ஷன் ஹார்மோனல் சிக்னலிங்க வந்து கண்டிப்பா தடுக்கும். தயவு செய்து இத வந்து பார்க்கணும். இப்போ ஒரு சில கேஸ் எஃப்எஸ்ஹெச் வந்து அதிகமா இருக்கு சார். எனக்கு டெஸ்டோஸ்டெரோன் குறைவா இருக்குன்னு சொல்றப்போ, உங்களுக்கு பிட்யூட்டரியோட டிஸ்ஃபங்ஷன் குறைவா இருக்கும். டெஸ்டிகுல் டெஸ்டிகிள்ஸ் இருக்கு இல்லையா? அதனுடைய ஃபெயிலியர் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அதவிட முக்கியமானது இன்கிபின் பி அப்படின்ற டெஸ்ட்ட நான் கண்டிப்பா சஜெஸ்ட் பண்ணுவேன். செர்டோலி செல்ஸோட ஃபங்ஷன அசஸ் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இது வந்து முக்கியம். இப்ப இது வந்து லெவல் வந்து குறைவா இருக்கு அப்படின்னா, செர்டோலி செல்ஸ் ப்ராப்பரா ஃபங்ஷன் ஆகல அப்படின்றத ஈஸியா நம்ம கணிச்சுக்கலாம். இப்ப நெறைய இது டெஸ்ஸா அப்படி நெறைய பெயின்ஃபுல்லான மெத்தட்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான டெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, இதிலேயே தெரிஞ்சிரும் ஓவரால். அதன் பிறகு வேணா தேவைப்பட்டா நீங்க ஜெனடிக் டெஸ்ட்டோ அல்லது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டீஸ் கிளென்ஃபெல்டர் சிண்ட்ரோம்ஸ் பார்க்கிறதோ, அல்லது வேற ஏதாவது ரீஜியன் அதாவது ஸ்பெசிஃபிக் ரீஜியன்ஸ்ல Y குரோமோசோம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு. இந்த மாரியான விஷயத்த ஸ்பெசிஃபிக்கா பார்க்கறதுக்கு நீங்க வந்து மியூட்டேஷன்ஸ் எதுவும் இருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த மாரி ஜெனடிக்கல் டெஸ்டிங்ஸ் வந்து கண்டிப்பா வந்து போய்க்கலாம். ஸோ என்னோட அடிப்படையில தயவு செய்து பேசிக்கா இந்த டெஸ்ட்ட மட்டும் பண்ணிட்டு இது பண்ணலாம். பிஃபோர் ஒரு முறை கன்சல்டேஷன் எடுத்துட்டு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு மூவ் ஆகுங்க. கண்டிப்பா எளிதில் அதாவது பார்த்தீங்கன்னா, நான் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால வந்த ஒரு சாரி அப்ஸ்ட்ரக்ஷன்னால வந்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா, டெஃபினட்டா உங்களுக்கு எளிதில் தீர்க்க முடியும். ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்னால வருது, ஸ்ட்ரெஸ்னால வந்தக்கூடிய டிசீஸா இருக்கும். அல்லது வேற ஏதாவது செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ்னால வந்த டிசீஸா இருந்தா, ஏசுஸ்பெர்மியாவா இருந்தா, டெஃபினட்டா நீங்க அதிலிருந்து மேனேஜ் ஆயி சித்த மருத்துவ முறைப்படி மூலிகை மருந்துகள்லயே எளிமையா அதில வெளிய வரதுக்கு நெறைய சான்சஸ் வந்து உண்டு. தயவு செய்து தேவையில்லாம போய் ஏமாற வேண்டாம் அப்படின்றத விழிப்புணர்வ இந்த வீடியோ மூலியமா தெரிவித்துக் கொள்கிறோம். தெளிவா இருங்க. கன்சல்டேஷன்ஸ் தேவைன்னா அழைங்க. கமெண்ட்ல அந்த டவுட்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க.
அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.